சோ அடுத்தது நம்ம 17வது அதிகாரத்துக்கு போவோம். ಅದಾದ 17ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ அங்க ಬರಲ್ಪಡೋಣ. இருந்து அடுத்தது தெசலோனிக்கா அப்படின்ற ஒரு ஊருக்கு வராங்க. ಅಲ್ಲಿ ಥೆಸಲೋನಿಕೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಊರಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. தெசலோனிக்கா ஊர்ல வந்துட்டு 3 சனிக்கிழமை அந்த யூதர்களோட ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. பைபிள்ல இருந்து சில வசனங்களை எடுத்து சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து வசனங்களை இயேசு கிறிஸ்துவ பத்தி பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಹಲವರ ಮಡಿಕೆಯ ಒಂದು ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಸಬ್ಬತ್ ದಿವಸಗಳಲ್ಲಿ 3 ಸಬ್ಬತ್ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಉಪದೇಶವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேர் ஆண்டு கிட்ட வராங்க. அந்த வசனத்தை சொல்றதுனால அவர் வசனத்தை வச்சு சொல்றாரு. என்னைக்கும் வசனத்தை வச்சு சொல்லும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நம்ம கவனிக்கணும். ವಚನ ಆಧಾರಿತವಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವ. ಅವ್ರು ಯಾವಾಗ್ಲೂ ವಚನಾಧಾರಿತವಾಗಿ ಅವರು ತಿಳಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்ப அங்க என்ன ஆகுது? ಹಾಗೇನಾಗ್ತಾ ಇದೆ, சில பேர் ஆண்டு கிட்ட வராங்க. ಕೆಲವರು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. உடனே ஒரு விசுவாசி யாசோன் அப்படின்னு இருக்காரு, ஜேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாசோன் வீட்டுல போய் நீ வந்து இவங்களுக்கு இடம் கொடுத்திருக்க அப்படின்னு அவரை போய் அடிக்கிறாங்க. யாசோனை போய் அடிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಯಾಸೋನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿ ಅವರಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಧಿಕಾರಿಗಳು ಹೋಗಿ ಆತನನ್ನು ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க குற்றச்சாட்டு என்னது? ಅವರ ಒಂದು ತಪ್ಪು ಸಾಕ್ಷಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 6வது வசனம் கடைசி பாகம் படிங்க சிஸ்டர். 6வது வசனம் கடைசி பாகம், 17வது அதிகாரம் 6வது வசனம் கடைசி பாகம். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆமென். உலகத்தை என்ன பண்றாங்க? கலக்குகிறவர்கள் எங்க வந்துட்டாங்க? இங்கே வந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕವನ್ನ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? உலகம் மாதிரி இருக்க மாட்டான். உலகத்தை என்ன பண்ணுவான்? விரல விட்டு ஆட்டுவான். உலகத்தை. அதான் கிறிஸ்தவனுடைய வேலை. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಕೆಲಸ ಲೋಕವನ್ನ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿ ಆಡಿಸುವಂತದ್ದೇ ಆತನ ಒಂದು ಕೆಲಸ. உலகமே இப்படி போவோம். ஐயோ இவனை ஃபாலோ பண்ணு, அவனை ஃபாலோ பண்ணு, இவனை மாதிரி இரு, அவனை மாதிரி பேசு, இவனை மாதிரி நடி, அவனை மாதிரி சொல்லும். கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவான். அதான் உலகத்தை ಕಳಕಿರುವವர்கள் ಕ್ರಿಸ್ತವர்கள். ಅಲ್ಲಿ ಲೋಕವೇನ್ ಹೇಳ್ತದೆ, ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು, ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡು, ಅದು ಇದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು ಎಂಬುದಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನುಡಿಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರ್ತಾರೆ. அதான் நான் போட்டிருக்கேன் டைட்டில் என்னது? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் வேர்ல்ட்லி லைஃப். உலகத்தின் வாழ்க்கைக்கு ಎದುರ್ಮುರೆಯಾನದು, ಆಪೋಸಿಟ್ ಆನದು ಕ್ರಿಸ್ತವ வாழ்க்கை. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಎಂಬುವಂತದ್ದು ಲೌಕಿಕವಾದಂತ ಜೀವಿತಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. ஏன் பிரதர் அப்படி நீங்க கேட்கலாம். ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. 7வது ವಚನத்துல இருக்கு பாருங்க ஆன்சர். 7ನೇ ವಚನದಲ್ಲಿದೆ ನೋಡ್ರಿ. இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. யாரு எந்த ராஜாவை அவங்க ஃபாலோ பண்றாங்களா? ಯೇಸು ರಾಜಾவை ஃபாலோ பண்றாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಯೇಸು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಅರಸನನ್ನ ಅಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாட்டுல வந்து சீசர்னா அவர்தான் ராஜா, அவர்தான் கடவுள் அப்படின்னு அவரை வணங்குவாங்க சில பேர். ಅಲ್ಲಿ ಸೀಸರನ್ನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆತನೇ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನೇ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಗೌರವ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಕ್ರಿಸ್ತವர்களுக்கு ಯಾರು ರಾಜಾ? ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಯಾರು ರಾಜ? ஜீசஸ், ಯೇಸು. ஏசப்பா நம்ம ராஜா. ಯೇಸುವೆ ನಮ್ಮ ರಾಜ. உலக ஜனங்களுக்கு நிறைய ராஜா ராணிகள் இருக்காங்க. ಲೌಕಿಕವಾದ ಜನಗಳಿಗೆ ಅನೇಕ ರಾಜ ರಾಣಿಯರಿದ್ದಾರೆ. அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ಅವರ ಒಂದು ಫ್ಯಾನ್ಸ್ ಗಳು ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. நம்ம வந்து ஒரே ஒரு ಪರ್ಸನோட ಫ್ಯಾನ್. ಯಾரோட ಫ್ಯಾನ್? நம்ம ಜೀಸஸோட ಫ್ಯಾನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಒಂದು ಅನುಯಾಯಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. அவர்தான் நம்ம ராஜா. ಆತನೇ ನಮ್ಮ ರಾಜ. அவர் சொல்றதுதான் செய்வோம். ಅವ್ರು ಹೇಳುವಂತದ್ದೇನೆ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. அவர் பேசுறதுதான் நம்ம கேட்போம். ಅವ್ರು ಹೇಳುವಂತದ್ದೇನೆ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ. உலகம் சொல்றது இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுருவோம். ಲೋಕ ಹೇಳುವಂತದ್ದನ್ನೇ ಈ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳಿ ಈ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀವಿ. உலக நடிகை, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், உலகத்துக்கு மனுஷன் சொல்றதெல்லாம் நம்ம ಕಾதுல வாங்கிக்கவே ಮಾಟೋம். நம்ம ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಆಕ್ಟರ್ ಆಗಿರ್ಬೋದು ಇದನ್ನ ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ನಾವು ಕಿವಿಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ராஜா தான் இருக்காரு. ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೆ ಒಬ್ಬನೇ ಅರಸ ಇದ್ದಾನೆ. யாரு நம்ம ராஜா? ನಮ್ಮ ಅರಸ ಯಾರು? ஜீசஸ், ಯೇಸು. அப்போஸ்தலன் பவுலுக்கும் இயேசு தான் ராஜா. ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನಿಗೂ ಯೇಸುವೇ ರಾಜ. யாசோன் வீட்லயும் அவர்தான் ராஜா. ಅಲ್ಲಿ ಯಾಸೋನನ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನೇ ಒಬ್ಬ ರಾಜ. எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு இயேசு ராஜாவை ஃபாலோ பண்ணும்போது, எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு இந்த ஜனங்களுக்கு. ಯೇಸು ರಾಜನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. அதான் உலகத்தை என்ன பண்றவங்க? உலகத்தை ಕಳಕಿರುವವர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಲೋಕವನ್ನೇ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಮಾಡುವಂತವರು ಇಲ್ಲಿಗೂ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்தவர்கள் உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்றவங்க இல்ல, உலகத்தை ಕಳಕಿರುವವர்கள் ಕ್ರಿಸ್ತವர்கள். ಕ್ರೈಸ್ತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಲೋಕದೊಡನೆ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಡೆಯುವಂತವರಲ್ಲ, ಲೋಕವನ್ನೇ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು.